சார் படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். உண்மையாக சொல்லணுன்னா படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை, கொடைக்கானல் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது சார். ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப சூப்பரு, பாட்டு எல்லாமே பிக்சரைசிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. டைரெக்ஷன் ஒரு யூனிக்கான டைரெக்ஷனு ரொம்ப நல்லா இது சார். மனோ சார் பையன் நல்லா நடிச்சிருக்கார் சார். அவர் அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கு சார். சப்ஜெக்ட் ட்ரக்ஸு சார். இந்த காலத்து பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மெசேஜ் உள்ள படம் சார் இது. லாஸ்ட் கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர். மனோ சார் நல்லா பாடுவார் தெரியும், நல்லா ஆக்ட் பண்ணுவார்னு தெரியும். மகன் அவருடைய பையன் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு சார், நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பர். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது சார். அந்த பிக்சரைசிங்க்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த சாங்ஸுக்கும் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம் சார். மெசேஜ் என்ன சார், அதுதான் சார். ட்ரக்ஸு இந்த காலத்து பசங்க டூருக்கு போனால் டூரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும், ட்ரக்ஸில் போய் மாட்டிடக்கூடாது, போனால் இவ்வளோ பெரிய விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷுவராக பார்க்கலாம் சார். தேங்க்யூ. படம் நல்லாயிருக்கு. நான் இயற்கை காட்சிலாம் நல்லாயிருக்கு, எடிட்டிங்லாம் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. அந்த வில்லன் ஆக்ட் பண்ண ஒரு பேர் தெரியல எனக்கு, அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. மனோ அவங்க பையனும் நல்லா ஆக்டிங் நல்லாயிருக்கு. படம் பிரமாதமாக இருக்குது, பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம். அதாவது அதில் இன்னொரு விஷயம் ஒன்று என்னடான்னா, அதாவது அதனுடைய காதலி இறந்துட்ட பிறகு ஏம்மா இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்போ அது என்ன சொல்கிறாங்க, இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க பற்றியா. அதான் ஏன்னு கேட்டேன்னா, இன்றைக்கி அந்த போதைப் பொருளுக்கு பிள்ளைங்க யாரும் அடிமை ஆகாமல் நல்லபடியாக இருக்கிறதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு போதை பழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மனோ சார் நேற்றே ஆக்சுவலாக பிக் பாஸ் நேற்று டெலிகாஸ்ட் பேசிட்டு போனார். ஆக்சுவலாக படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் பாருங்கள். மியூசிக் மிஸ்டர் மாரிஸ் விஜய் சார் பண்ணியிருக்காரு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளேபேக் சிங்கர்ஸ் மிஸ்டர் கார்த்திக் சார் அண்ட் சூப்பர் சிங்கர் திவாகர், அவர் மனோ சார் எல்லாருமே பாடியிருக்காங்க. ஸோ மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, கதை நல்லா இருக்குது. ஆர்கே சார், துருவ் மனோ அவர், அப்புறம் கபாலி விஸ்வநாத் அவர், இவர் கேபி சரத் இருக்கார், அவர் மெயினான இந்த ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட்டுங்களா, அதான் இப்போ நம்ம கொடைக்கானலில் மெயினாக அந்த போதைப் பொருள் கிடைக்கிற வட்டக்கானல் பற்றி அதோட பேசிக் தான் சொல்லியிருக்காரு. அங்கேருந்து எப்படி உருவாச்சு, இது எதெல்லாம் சம்மந்தப்பட்ட படத்தை பார்த்தா தான் புரியும் அது. ஸோ நம்ம தீ பழக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிச்சிருக்காங்க. இது லவ் சம்மந்தப்பட்டு சூப்பராக இருக்குது. ஹீரோயின் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. வேறு வாய் பேச முடியாமல் நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம், படம் நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட். ஆனால் ஏன்னா காலைல ஷோ கிடைக்கல, அதனால நான் காலையில் தான் வெயிட் பண்ணேன். ஸோ இதுதான், எல்லாம் பாருங்கள். ஓகே, படம் நல்லா இருக்குது சார். இதில் என்னன்னா யார் ஹீரோ இன்னும் சொல்ல முடியல. அந்த வில்லன் தான் படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது, இது ஃபுல்லாக அந்த சீன்லாம் நல்லா இருக்குது. ஹீரோயினும் யாரும் தெரியல, புதுமுகம் தெரியல, யாரும் தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த போதை சம்மந்தமாக சொல்ல வராங்க சார். படம் பார்த்தா தான் அது கொஞ்சம் புரியும். ஆனால் அது போதை பொருளை அதான் யூஸ் பண்ணுறவங்களை பற்றி சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு படம் மாரி இல்லை, நல்லா நடிச்சிருக்காரு சார். சாங்ஸு ஒரு நல்லா இருக்குது சார். ஃபஸ்ட்டு சாங்கு சூப்பராக இருக்குது. அதே போல் அந்த லவ் சாங்கும் நல்லா இருக்குது. மொத்தம் பேக்ரவுண்டு மியூசிக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப கச்சாமச்சம் பண்ணல, நல்லா இருக்குது. அவர் தான் படத்தோட ஹீரோ தான் சொல்ல வரணும், அதான் சொல்லணும் நான். ஏன்னா அவர் ஆக்டிங்கே ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது ஹீரோ தான் மனசு ஒரு பையன். நான் சொல்லுவது அதான். இல்லை அது எப்படின்னா, இந்த ரொம்ப அந்த ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அது கொஞ்சம் இது பார்க்கணும். சார் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. சாங்ஸு எல்லாத்துக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா. படத்தை பற்றி நான் சொல்கிறத மக்களோட இது பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக படத்தை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம்ல. ஸோ தேட்டரிக்கெல்லாம் நான் ஆடியன்ஸோட பார்க்கும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஃபுல்லாக. ஸோ அவங்களோட பல்ஸ் ஆஃப் பாயிண்ட் எப்படி போயிட்டுருக்கு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம
ஸோ சாங்ஸ் சாங்ஸ் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு ஃபுல்லாக. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் ஃபுல்லாக. அது ஃபுல்லாக ஹில்ஸில் இருக்க ஹில்ஸ் சம்மந்தப்பட்டதாக நம்ம அந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ இந்த எமோஷனல் நல்லா கேரி ஆகிட்டு இருக்கு படத்தில். மனோ சார் பையன் நல்லா பண்ணியிருக்காரு, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு மூவி மாரி தெரியல. ஸோ ஃபைட்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆர்கே சுரேஷ் சார் எல்லாருமே. ஸோ இட்ஸ் கேம் அவுட் குட். தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். பெண்கள் வந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த போதை இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க, அது எப்படி இது பண்ணலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். நல்லா இருக்குது. புதுசாக ஏதோ புது முகம் மாதிரி தான் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம். ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்டும் அது மாதிரி ஃபைட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. போர் அடிக்காமல் இன்ட்ரோலுக்கு அப்புறமும் நல்லா தான். படம் நல்லா சூப்பராக போகுது. நல்லா பார்க்கலாம் படம். எல்லோரும் வந்து பார்க்கலாம். நான் படம்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. மனோ சார் அந்த அவங்க பையன் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாண்ணா. போதைப் பொருள் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் டான்ஸு டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. லவ் சீனு, ஃபைட் சீனு எல்லாமே சூப்பர்ண்ணா. ஹீரோயின் வந்து ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்கண்ணா. கேர்ள்ஸ் வந்து எப்படி மதிக்கணும்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கண்ணா. மற்றபடி எல்லாருமே படம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருக்குங்க சார். நேற்று மனோ சார் வந்து பிக் பாஸில் சொன்னார் இந்த படம் பற்றி, அவங்க பையன் நடிக்கிறத பற்றி. சரி, அதான் நாங்களும் பார்க்கலான்னு வந்தோம். படம் நல்லா பிடிச்சிருக்கு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவன் பையனும் நல்லா நடிச்சிருக்காங்க. போர் அடிக்கல, பார்க்கலாம். பாட்டெல்லாம் கூட நல்லா இருக்கு. ஓகே.